அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 28/2/2026 விசுவாவசு வருடம் மாசி மாதம் 16ஆம் நாள் சனிக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 முதல் 5 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரை, மாலை 9:30 முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் 9 10:30 மணி வரை. குளிகை 6 7:30 மணி வரை. யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரை. இன்று மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:29 கும்பலக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்க 12 ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதை தீர்க்கிறதுக்கான ஒரு வழி தெரியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? முக்கியமாக கணவன் மனைவி பிரச்சனை, கடன் பிரச்சனை, நம்ம ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறோம், முன்னேற்றம் இல்லை, ஒரு தொழிலில் முன்னேற முடியல, பிள்ளைகள் சரியில்லை அப்படின்னு நிறைய பிரச்சனைகளை கொண்டு இருப்பீங்க. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு மட்டும் பேசி பாருங்கள். கண்டிப்பாக அவர்கள் சொல்லக்கூடிய இந்த பரிகார பலன்களும் தோஷ நிவர்த்திகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் வாழ்க்கையில் இன்று உன்னதமான குறிக்கோள்களை அடைய நீங்கள் உங்களை உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாளில் உங்களுடைய பொறுமையை சிறிது சோதிக்கும் நாளாக அமையலாம். பணியை பொறுத்தவரை இறுக்கமான வேலை காரணமாக நீங்கள் இன்று அதிகமான பணிகளை கொண்டிருக்க நேரிடலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்பற்றாக்குறை காணப்படலாம், சேமிப்பு குறைந்து காணப்படலாம். இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக துணையோடு பேசும்போது விரக்தியை வெளிப்படுத்துவீர்கள். அதை தவிர்க்க நேர்மறை எண்ணத்தோடு செயல்படுங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் திருப்திகரமானதாக காணப்படுகிறது. தலைவலியால் அவதிப்பட நேரிடலாம். இந்த பிரார்த்தனை மற்றும் தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உற்சாகமான கதைகளை படிப்பதன் மூலமாக நீங்கள் வெற்றியின் உயரத்தை தொட்டுவதற்கான உந்துதல் உங்களுக்கு காணப்படலாம். பணியை பொறுத்தவரை அதிகமான முயற்சியோடு பணிகளை ஆற்ற வேண்டும். இன்று பொறுமையோடு இருந்தால் வளர்ச்சி காணலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி சம்பந்தமான வளர்ச்சி இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்காது. இது உங்களது கவனத்தை ஈர்க்கும் வகையில் சில சம்பவங்களை நடத்தலாம். குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியாக இருப்பதற்கு சிறிது அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறிது மன அழுத்தம் இருந்தாலும் கூட தேக ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நேர்மறை எண்ணத்தோடு இருப்பது மிகவும் நல்லது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். இன்று முழுவதும் நீங்கள் மகிழ்ச்சியோடு காணப்படுவீர்கள். பணியை பொறுத்தவரை பணியிட சூழ்நிலை சாதகமானதாக இருக்காது. வேலையின் போது கவனக்குறைவு ஏற்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வரவும் செலவும் சேர்ந்தே காணப்படுகிறது. பணத்தை கவனமாக கையாள வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு தொடர்பு கொள்வதில் சில குறைபாடுகள் காணப்படலாம். அதில் கவனம் செலுத்தினால் அமைதியை பராமரிக்க முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சுமாரான ஆரோக்கியமாக இருக்கும். பல்வலியால் அவதிப்பட நேரிடலாம். உணவில் அதிகமான கட்டுப்பாடு மேற்கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் ஆன்மீகத்தில் ஈடுபடுவீர்கள். உங்களுடைய செயல்களை சிறந்த முறையில் செய்ய அதனை நீங்கள் பொறுமையாக எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். பணியை பொறுத்தவரை இன்று நல்ல முடிவுகளை உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கலாம். வேளையில் இன்று பணியை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் தாராளமானதாக இருக்கும். ஊக்கத்தொகையாகவோ அல்லது இதர சலுகையாகவோ இன்று நீங்கள் பணத்தை பெறுவதற்கு வாய்ப்புள்ளது. குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் அமைதியை பராமரிப்பீர்கள். நல்ல புரிந்துணர்வு காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இன்றைய நாளை நீங்கள் நல்ல முறையில் மகிழ்ச்சியோடு கொண்டாடுவீர்கள். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். பணியை பொறுத்தவரை இன்று பணியில் வளர்ச்சி குறித்த கவலை உங்களுக்கு காணப்படலாம். தற்போதைய கடமைகளில் அதிகமான கவனம் செலுத்துவீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி சாதகமானதாக இல்லை. ஸ்திரத்தன்மையை தக்க வைத்துக் கொள்ள நிதி கவனமாக பராமரிக்க வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று தொடர்பு குறைபாடுகள் காரணமாக குடும்ப உறவில்
அசாதாரணமான நிலை காணப்படலாம். முன்னெச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அஜீரண கோளாறு அல்லது தோல்வியால் பாதிக்கப்படுவீர்கள். உடற்பயிற்சி மேற்கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது. கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் சிறப்பான பலன்களாகவே காணப்படுகிறது. இன்று உற்சாகத்தோடு காணப்படுவீர்கள். முக்கியமாக முடிவுகளை இன்று எடுப்பதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். பணியை பொறுத்தவரை செயல்பாட்டிற்காக மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். இன்று அதனை அரிதான பணிகளையும் நீங்கள் எளிதாக செய்து முடிப்பீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுக்கு பயனளிக்கத்தக்க முதலீடுகளை செய்வதற்கு உகந்த நாளாக அமைகிறது. அதிக அளவு பணம் காணப்படலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு ஆழ்ந்த ஒட்டுதலை நீங்கள் உண்டாக்கிக் கொள்வீர்கள். துணையாரும் நேர்மறையோடு நடந்து கொள்வார். நல்லிணக்கத்தை வளர்த்து கொள்ளும் வகையில் நீங்கள் துணையோடு முக்கியமான முடிவுகளை எடுப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சிகரமான மனநிலை காரணமாக நீங்கள் முழு ஆரோக்கியத்தோடு இருப்பீர்கள். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் திட்டமிட்ட செயல்களின் மூலமாக வெற்றி பெறலாம். ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு அமைதியையும் மனநிறைவையும் பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை பணியிட சூழ்நிலை சுமூகமாக பயனுள்ளதாக காணப்படுகிறது. புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களது வருமானம் அதிகரிக்கும். உங்களால் சேமிக்க முடியும். குடும்பத்தை பொறுத்தவரை அனுசரித்து நடந்தால் குடும்பத்தில் அமைதி நிலவலாம். அதனால் குடும்ப அங்கத்தினருள் நல்லுறவு காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்களை வருத்தி கொள்ளாமல் இருந்தால் இன்று ஆரோக்கியம் நல்ல முறையில் காணப்படுகிறது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். பணியை பொறுத்தவரை முறையாக பணியை மேற்கொள்ள நீங்கள் அனுசரித்து நடக்க வேண்டும். உங்களை வளர்ச்சி பாதைக்கு அருகில் அழைத்து செல்லலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதிகளை பராமரிப்பதில் நீங்கள் மிகவும் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை சில சம்பவங்களால் இன்று மன அமைதி கெட்டு போகலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவ பெரியவர்களிடத்தில் ஆலோசனை பெறுங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பிரார்த்தனை மூலமாக நேர்மறையான ஆற்றலை பெற முடியும். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் நம்பிக்கை மற்றும் உறுதியோடு காணப்படுவீர்கள். இன்று பணியை பொறுத்தவரை எதிர்பார்க்கக்கூடிய பலன் கிடைக்க நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். அதிகமான வேலை செய்வதன் மூலமாக திறமையை உணர முடியும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை உங்களுக்கு சாதகமானதாக இல்லை. பணத்தை கவனமாக கையாள வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப உறுப்பினர்களிடத்தில் ஒற்றுமை குறைந்து காணப்படலாம். சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான சாத்தியம் இல்லை. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிக வேலை காரணமாக களைப்போடு காணப்படுவீர்கள். எண்ணெய் பதார்த்தங்கள் உண்பதை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் என்றால், வாழ்க்கையில் செழிப்பை காண்பதற்கு நீங்கள் சில விஷயங்களை நல்ல முறையில் திட்டமிட வேண்டும். பணியை பொறுத்தவரை வேலையின் போது பதட்டம் காணப்படலாம். பணி சுமையை சமாளிக்க வேண்டியிருக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்றைய நாள் நீங்கள் நிதி வளர்ச்சிக்கு சாதகமானதாக இல்லை. உங்களால் கணிசமான தொகையை சேமிக்க இயலாது. குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப உறவில் அன்பு குறைந்து காணப்படலாம். நெருக்கமானவர்களோடு பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டியது மிகவும் நல்லது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் சிறப்பான பலன்களாகவே காணப்படுகிறது. இன்று ஆன்மீக காரியங்களில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வதன் மூலமாக மகிழ்ச்சியும் திருப்தியும் அடைவீர்கள். பணியை பொறுத்தவரை பணியில் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாத காரணத்தால் அதிருப்தி அடையலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சாதகமானதாக இல்லை. நிதிநிலையை கையாள்வதை கடினமாக உணர்வீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை ஒற்றுமை குறைந்து காணப்படலாம். அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பாதுகாப்பற்றதாக உணர்வதால் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். இரவில் உறக்கமின்மை ஏற்படலாம். மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் முக்கியமான நிகழ்வுகளில் கவனமாக இருக்க வேண்டும். பணியை பொறுத்தவரை பணியிட சூழ்நிலை சாதகமானதாக உள்ளது. நல்ல பலன் கிடைத்து மகிழ்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை வரவும் செலவும் சேர்ந்தே காணப்படுகிறது. திட்டமிட்டு பணத்தை சேமிப்பது நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை நல்லுறவில் இணக்கம் குறைந்து காணப்படலாம். புரிந்துணர்வும் அனுசரணையும் இருந்தால் சரி கட்டிவிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சில அசௌகரியங்கள் காணப்படலாம். பொறுமையோடு இருப்பது நல்லது. யோகா செய்வது சிறப்பு. என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.